கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் பேசுகிற 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாம் வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்து இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் சிலுவையை தொங்கினது கூட பிறருக்காக வேண்டு செய்தியாக பார்க்கிறோம். பிறருக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாக பார்க்கிறோம். அவர் அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. யாருக்கு அவருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாத இயேசு சிலுவை வார்த்தைகளை பேசினார், ஜெபம் பண்ணினார். யாருக்காக? யாருக்காக? தனக்கு உதவி செய்த ஆட்களுக்காவா? தன்னை கை கொடுத்த ஆட்களுக்காவா? யாருக்காக? யாருக்காக? தம்மை சிலுவையில் அறைந்த ஜனங்களுக்காக, தம்முடைய எதிரிகளுக்காக மன்னியும் என்று சொன்னார். பிதாவே, தாம் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார். இவர் மன்னித்தம் சொல்லி தம்மை எதிரியை கூட அவர் கர்த்தர் செய்தார். தேவனுக்கு, பிதாவுக்கு பரிந்துரைத்தார். இவர் மன்னிக்க வேண்டி சொல்லிப்பார். என்ன செய்தார்? பரிந்துரைத்தார். பரிந்துரைக்கிற தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதான் இந்த வசனத்தோட வியாக்கியத்தோட தலைப்பு. என்ன தலைப்பு? பரிந்துரைக்கிற இயேசு கிறிஸ்து, பரிந்துரைக்கிற தேவன், பரிந்துரைக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அது அவர் பாவப்பட்ட யாருக்குனாலும் பரிந்துரைப்பார். நல்லா இருக்கிறவங்களும் பரிந்துரைப்பார், பாடுபட்டவர்களும் பரிந்துரைப்பார், கஷ்டப்படுறவங்களும் பரிந்துரைப்பார். எதிரியா இருந்தாலும் என்ன செய்யறார்? பரிந்துரைப்பார். அப்படிப்பட்ட மனசு உள்ளவர் இயேசு கிறிஸ்து. தான் எதிரியை, அவர் சிலுவையில் இருந்த எதிரியை மன்னிக்கும்படியாக இயேசு செஞ்சு அவருக்காக பரிந்துரைத்தார். வாசிங்க. நம்ம பரிந்துரைக்க இன்னும் நாம் உயிரோடு இருக்கோம்னு சொன்னால் கர்த்தரமாக இயேசுக்கு பரிந்துரைக்க விதமாக நாம் இந்த பாவங்கள் கூட இருந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். வாசிக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ரெக்கமெண்டிங் ஜீசஸ். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறேன்? ரெக்கமெண்டிங் ஜீசஸ். நமக்கு பரிந்துரைக்கிற இயேசு. வாசிக்கலாம். 1 யோவான் 2:1. நம்முடைய பாவங்களை நீக்கி செய்த கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தை செய்யும்படியாக கிருபாதார பலி அவரே. என் பிள்ளைகளை பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற இயேசு. நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற தண்டனைக்குள்ள ஆளல்லவர். தண்டனைக்குள்ள தெய்வம், தண்டனை உட்படுத்துகிற தெய்வம் அல்ல. கர்த்தராகிய இயேசு செய்த தெய்வம், நமக்காக பரிந்துரைக்கிற தெய்வம். இன்னைக்கு யார் நமக்காக பரிந்துரைக்கிறார்? இயேசு நமக்காக பரிந்துரைக்கிறார். யோசித்து பார்த்து உடனே தண்டனை அளிக்கிறது அல்ல. என்ன இப்படி செஞ்சிட்டியா, நான் உயிரோடு இருந்தவங்க போட்டு பார்க்குறேன் பார் அப்படி இயேசு சொல்ல. என்ன சொன்னார்? வந்து அவர்களுக்காக இதாவே அறியாமல் செய்கிறான், மன்னித்தரும் அப்படின்னார். நாம பாவம் செய்வோமானால் கர்த்தராகிய இயேசு இதாவுக்கு பரிந்துரைக்கிறார். இவங்களுக்கான கிருபாதனையானே, இவங்களுக்கான ரத்தம் சிந்தினனே, தானுக்கான கிருபாதன பலியானே. அவர் நமக்காக மாற்றமுள்ள உலகத்தில் சர்வ லோகத்தில் எல்லா பாவம் நிறுத்தி செய்ய முடியாத கிருபாதரபடியானார். இவர்களுக்கெல்லாம் நம்ம பாவ பலியானே என்று சொல்லி இயேசு செஞ்ச பரிந்துரைப்பார். அதனால இவங்களை தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள்? பரிந்துரைப்பார். இன்னைக்கு நம்ம இயேசு பரிந்துரைத்து பிதாவுடன் பேசி கொண்டிருக்க நாம் செஞ்ச பாவத்துக்கு என்ன வாங்க இருக்கிறோம்? தண்டனை வாங்க இருக்கிறோம். நாம் செய்த பாவத்தில் அடிக்கடி நான் சொல்லுதான், நான் செய்த பாவத்தில் தண்டனை வாங்கினா நம்ம இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? எந்திக்கவே முடியாது, தண்டனையில் தான் கிடப்போம். ஆனால் நீங்கள் நல்லா நடமாட்டிகிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம லைவாக இருக்கிற ரீசனே இயேசு நமக்காக ரெக்கமெண்ட், பிதாவிடத்தை ரெக்கமெண்ட் பண்ணனால. ஆமென். ஹல்லேலூயா. நாமெல்லாம் இப்போ உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னார் கர்த்தராகிய இயேசு பிதாவிடத்திலே நாம் பாவம் மன்னிக்க முடியாக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கார். பரிந்துரைக்கிற இயேசு சிலுவையிலே தொங்கினார், சிலுவையில் பரிந்துரைத்தார், தன் எதிரிகளுக்காக பரிந்துரைத்தார், நமக்காக பரிந்துரைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாவம் நம்ம செய்யாதீங்க. பரிந்துரைக்க இயேசு இருக்கிறனால பாவம் நினைக்காதீங்க, அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பாவத்தை மன்னித்து கொண்டே இருப்பார். எதுக்காக மன்னிக்கிறார்? மீண்டும் பாவம் பண்ணுறதுக்கா? இல்லை. சரி, நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்ட்டு தான்.
அதாவது ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, எல்லாம் குவாலிஃபிகேஷன் ஆகிடுறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தானே, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னு கேட்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் எதுக்கு போகுது? அந்த வேலை செய்கிறதுக்கா போகுது? அந்த வேலை செய்ய கொள்ளடிக்கிறதா? அந்த வேலை செய்ய பெனிஃபிட் ஆகுதுக்கா? எதுக்கு போகுது? அந்த ரெக்கமெண்டேஷன் எதுக்காக போகுது? ஒரு நல்ல காரியத்துக்காக போகுது. ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒரு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க, டெஸ்ட் எழுதிட்டாங்க, ஃபார்ம் எல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. கடைசியில் அப்ளிகேஷன் கைப்போ ஃபாதர் கேட்குற, ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குற ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறாங்க. இவங்க உடனே போய் ஒரு ஃபாதர்கிட்ட லெட்டர் வைங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த பிள்ளைகள் அங்கே போய் ஃபெயிலாக இருக்கா பாஸ் ஆகுதுக்கா? பாஸ் ஆகணுக்கா? எப்படியாவது அவங்கள ஃபர்தராக படித்து பாஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிறக்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறவர் நமக்கு ஒருத்தர் வேணும். நம் வாழ்நாளிலே நம் பாவத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, தண்டனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு யார் வேணும்? ஒரு ரெக்கமெண்ட் வேணும். சங்கீதம் 32 வாசித்து பாருங்க. சகாயம் பண்ணத்தக்கதாக ஒருவர் நமக்கு வேணும். இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம செஞ்ச பாவத்துக்கு என்ன உண்டாகும்? தண்டனை உண்டாகும். அதுக்காக கர்த்தர் இயேசு இன்னும் பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். எனக்கு பாவத்து தோஷத்தை மன்னித்து நான் அக்கிரமத்தெல்லாம் மறைக்காமல் ஒப்படைச்சேன். இதுக்காக என்ன செய்வான்? பக்தி உள்ளவனும் என் பாவ தோஷத்தை மன்னிக்க முடியாத விண்ணப்பம் பண்ணுவான். உண்மையாக பக்தி உள்ளவன்னா கண்டிப்பாக ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணணும். அவன் தான் அன்றைக்கி எப்படி செஞ்சான் பாரு. இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? மன்னிக்கக்கூடாது. தேவனை பற்றி பேசக்கூடாது. ஜெபம் பண்ணாமல் நிப்பாட்டாதீங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாடல். அவர் எதிரியாக இருந்தால் கூட பிதாவிடத்திலே அவங்களுக்கு என்ன செஞ்சார்? பரிந்துரைத்தார். நம்ம இன்னைக்கு யார் பரிந்துரைக்கிறோம்? யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம்? நமக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு தான் அதை செய்யறோம். நமக்கு வேண்டியவர்களுக்கு அதை செய்யறோம். ஆனால் இயேசு எப்படி செய்கிறார்? யார் சிலுவையில் அறையப்பட்டாரோ அவருக்காகவே பரிந்துரைத்தார். அப்படிப்பட்ட எண்ணம் அந்த மாடல் நமக்கு வரும். மே ஷுட் ரெக்கமெண்ட். அதனால் நம்ம என்ன செய்யணும்? யாருக்காகவும் நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நாம் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும். என்ன ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும்? ஆண்டவரே, இவர் பாவங்களை இவங்க பாவங்களுக்காக கிருபை ஆனாரே, இந்த மனுஷன் ரசிக்கப்படுறது தான் நீ கிருபை ஆனீரே, அதனால் இவர் பாவத்தை மன்னித்தரும் அப்படின்னு சொல்லி அவர் இயேசு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும். இயேசு என்ன செய்வார்? பிதாவை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஆத்மாவை தண்டனை கொடுக்காம என்ன செய்வார்? மீட்டு கொள்வார். அதுதான் இந்த மன்னிப்பு அர்த்தம். என்ன தெரியுமா? தண்டனை கொடுக்காமல் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது. அந்த வேலையை செய்து சிலுவையிலும் செய்தார். ஹல்லேலூயா! எதிரிகளுக்காக அப்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இந்த காரியத்தை நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். பாருங்க, அதை லூக்கா 22:60 வாசிக்கும் போது 3 தடவை பேதுரு மாதிரி அடித்தான். ஒரே பாவத்தை எத்தனை செஞ்சான்? 3 தடவை செஞ்சான். கர்த்தர் தண்டனை கொடுத்தாரா? 3 தடவை மறுபடிக்க மாவட்டம் போயிட்டு வரேன். எங்கே போயிட்டு வரேன்? பாதாள வரைக்கும் போயிட்டு உயிர்த்து வரேன், வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? 3 தடவை மறுபடிட்டான். கடைசி பேர் அன்பாக பார்த்தார். சேவல் கூடிச்சு. அதே பார்த்து திருப்பி செஞ்ச பற்றியா அவன் ரொம்ப அழுந்துட்டான். அவன் கஷ்டமாக இருந்துட்டான். ஆனால் பிதாவடத்தில் இயேசு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கேன். கூப்பிட்டு மறுபடியும் என்ன செஞ்சார்? பரிந்துரைத்து பரிந்துரைத்து என்ன செஞ்சார்? ஊழியத்தை அங்கே கையடித்தார். ஆமென். இயேசு எவ்வளோ மனசு பாருங்க. நாமளும் தான் பிறர் நாம் பக்தியுடன் சொன்னால் பிறர் ரசிக்கப்பட முடியாது, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாக நாம் இயேசு பரிந்துரைக்கிற மனுஷனாக காணப்படுவோம். இயேசு அந்த மனுஷனுக்காக பரிந்துரைக்க தெய்வமாக பிதாவிடத்தில் வேண்டிய செய்வா. அப்போ அந்த மனுஷன் செய்யப்படான் தண்டனைக்குள்ளாக என்ன செய்வான்? தண்டனைக்குள்ளாக அவன் என்ன செய்வான்? மீட்கப்படுவான். ஹல்லேலூயா! ரோமர் 8 வாசிக்கிறோம். நான் பாவம் செஞ்ச காரியத்தை குறித்து கர்த்தர் எனக்காக வேண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்கிறத நிரூபிக்கப்பட்ட வசனம் இருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 8:36 வாசி. எடுத்து வாசி. பதிமூணு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் தேவனே அவன் நீதிமானாக்கிறான்.
தேவனே அவனை நீதிமானாக்குகிறார். அவன் பாவம் செஞ்சா பண்ண ஏன் நீங்க சொல்றீங்க? கர்த்தர் அவனை என்ன செய்வார்? நீதிமானாக்குவார். ஒரு இந்துக்களாக அந்த இருக்கா இங்க இருக்கன்னு சொல்லி அவங்களை ஒதுக்கிறாதீங்க. அவங்களுக்கு நீங்க பரிந்துரைங்க. இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பார். ஹalleluya. எல்லாத்துக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவே. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பாராக. ஹalleluya. எல்லாரையும் நீதிமாக்கக்கூடிய தேவன் தம்முடைய பரிந்துரைக்கிற, அதாவது பரிந்துரைக்கிற தேவனா இருக்கிறார். வாசிங்க, கர்த்தர் வாசி. ஆக்குனை கூட தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவன் வலதுபார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டு செய்கிறதோ அவரே. ஹalleluya. உன்னையும் என்னையும் பரிந்துரைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கொள்ள முடியாது, அங்கே இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவோட ப்ராப்பர்ட்டி நீங்க அறிந்து கொள்ளுங்க. பிறருக்காக பரிந்துரைக்கிற ஒரு தேவன். ஹalleluya. பிறர் மன்னிக்க முடியாது பரிந்துரைக்கிற ஒரு தேவன். அதே போல நமக்கு வேண்டும். பிறர் ரட்சிக்கப்பட முடியாது. பிறர் பாவம் செய்தால் கேள்விக்கின்ற பரியாசம் செய்யாமல் அவங்க ஏனதனை பார்க்காம அவர் இயேசுக்குள்ள வரணுமே அப்படின்னு நினைச்சணும். அவருக்காக நீங்கள் என்ன இயேசு கிறிஸ்து பரிந்துரைங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கு பரிந்துரைப்பார்? பிதாவுக்கு பரிந்துரைப்பார். அப்போ இந்த ஆத்மா என்ன செய்யாது? மீட்டெடுக்கப்படும், அந்த பாவங்களோட மன்னிக்கப்படும், மீட்டெடுக்கப்படும், ரட்சிக்கப்படும். ஆமென். ஹalleluya. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையோட வியாக்கியானம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்கிற தேவன். தன் எதிரிகளையும் கூட அவர் மன்னிக்கப்பட பரிந்துரைத்தார். நமக்காகவும் இப்போ பிதாவுடன் பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். நமக்காக இப்போ வேண்டு செய்து கொண்டிருக்கிறோம் அவரே. ஆகையான அதே போல் நாமும் பிறர்க்காய் பிறர் பாவங்களுக்காக மன்னிக்கப்பட முடியாது இயேசு கிறிஸ்து பரிந்துரைப்போம். இயேசு கிறிஸ்து பிதாவுடன் பரிந்துரைத்து அந்த ஆத்மாவை மன்னித்து மீட்டெடுப்பாராக. ஆகையினாலே பரிந்துரைக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குனது கூட எதிர்க்காக பரிந்துரைத்து பேசினார்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாமும் பரிந்துரைக்கிற குணங்களாய் காணப்படுவோம். பிறரை பரிந்துரைக்க முடியாது, பிறர் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ரெக்கமெண்ட் பண்ணுவதாய் ஒரு குணத்தை இந்த வசந்த வியாக்கியத்தில் கற்றுக்கொள்வோமாக. தொடர்ந்து பரிந்துரைக்கிற இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பரிந்துரைத்து நாம் தொடர்ந்து நம்ம வீட்டில் கத்துவதைக்கு ஆயத்தப்படுவதாக கர்த்தர் வார்த்தைகள் ஆசைப்படுறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பரிந்துரைக்க